தமிழ் கடவுள் முருகனின் அடியிலே, தமிழ் அன்னையின் மடியிலே. இதோ இந்த கணம் இந்த நொடியில் வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தின் அழைப்பை ஏற்றும் மதித்தும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தமிழ் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது கலாச்சாரத்தின்படி நிகழ்வுக்குள்ளே செல்லும் முன்பு பொய்யனும் நெய்யில் மெய்யனும் தீபத்தை ஏற்றி அஞ்ஞான இருளை நீக்கி ஒளியை ஏற்ற மங்கள விளக்கை ஏற்ற வருமாறு முதலாவதாக துர்க்கையம்மன் கோவில் தலைவர் லிங்கராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மங்கள விளக்கை ஏற்றி வைத்த இவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக நாம் இங்கே ஒருவரை பற்றி, அதாவது முக்கியமாக ஒருத்தியை பற்றி நாம் கதைத்தேயாக வேண்டும். 2000 வருடங்களாக எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவளை 100,000 வருடங்கள் வாழ்த்தி பாடினாலும் இங்கு மிக ஆகாது. எம் தமிழன்னை, தமிழன்னையை வாழ்த்தி பாட எம் அருள்மிகு திருமுருகன் கோவில் கலைஞரை கல்விக் கழகத்தின் மாணவி மதுஷா ராஜேந்திரன் அவர்களை தமிழ் மொழி வாழ்த்து பாட இங்கு அழைக்கின்றேன். வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்து அனைத்து மளந்து வன்மொழி வாழியவே, கடல் வைப்பினும் தன்மணம் வீசி கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே, தொல்லை வீணை தரு தொல்லையன்று சுடக தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. நன்றி மதுஷா. அடுத்ததாக நாம் இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை செய்ய போகிறோம். அதாவது சங்ககாலம் தொடங்கி இன்று இருக்கும் செயற்கை நுண்ணறிவு காலம் வரை எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள், பாடகர்கள் எல்லோரும் தமிழை பற்றி பாடிவிட்டனர். தமிழை தம் உயிரென்றும் போற்றிவிட்டனர். ஆனால் தமிழை அந்த பாட்டுகளுக்கு மேலாக, உண்மையை சொல்ல போனால் உயிரினும் மேலாக கருதி நம் தாய் தமிழ் அன்னைக்காக இன்னுயிர் நீத்த எம் தாய் தமிழ் உறவுகளுக்காக எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள். அடுத்ததாக இங்கு ஒரு சிறிய உரையொன்று நிகழ்விக்கின்றது. மீட்பு அன்னை மறைத்தல குருவான ஜூட் நிக்சன் அவர்களை சிறந்ததொரு உரையை ஆற்ற இங்கு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மொன்றியல் நகரத்திலே
தமிழ் மக்களாக நாங்கள் இருக்கின்றோம், வாழ்ந்து வருகின்றோம். ஒரு மைல்கல்லாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறதை எண்ணி நான் பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்வு உண்மையாகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, அந்த வேளையில் பெருமையாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்படியான ஒரு நிலைக்கு வருவது இந்த நாட்டிலே மிகவும் கஷ்டம். ஆனால் எங்களுடைய மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலும் இந்த ஒரு உயரமான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை எட்டு நாங்கள் பெருமை அடைகின்றோம். பொருளாதாரத்திலே, இன்னும் பல்வேறு வியாபாரத்திலே, இன்னும் பல்வேறு நிலைகளிலே உயர்ந்து வருகின்ற வேளையிலே அரசியல் ரீதியிலே இப்படியான ஒரு நிலை நாங்கள் எட்டி இருக்கின்றோம். அது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே இந்த பெருமை வேண்டி நாங்கள் ஆண்டவருடைய அருளும் ஆசியும் இந்த நிலையிலே இருக்கின்ற மிலனி தியாகராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருந்தோம், எப்படி வாழுகின்றோம் என்று நினைக்கின்ற போது, இப்படியான ஒரு நிலையை நாங்கள் எண்ணுகின்ற போது எங்களுக்கு இன்னும் இன்னும் பெருமையாக இருக்கின்றது. தாயகத்திலே எங்களுடைய மண்ணுக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களை எண்ணுகின்ற இந்த மாதத்திலே அவர்களுடைய உயிர் தியாகத்தை நாங்கள் பெருமையாக மதித்து பெருமை அடைகின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களை முழுமையாக பிணித்திருக்கின்றார்கள். அந்த ஒரு பெருமையிலே, அந்த ஒரு வீரத்திலே நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம். அந்த இரத்தத்திலே நாங்கள் ஊறி இருக்கின்றோம். ஆகவே அதே பரம்பரையிலே, அதே ரீதியிலே, அதே எண்ணத்திலே இந்த நிலையை எட்டிய இவருக்கு இன்னும் இறைவன் ஆசி அளிக்க வேண்டும் என்று சொல்லியும் தொடர்ந்து இவருடைய பணி சிறக்க வேண்டும். மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பொருளாதாரம், மக்களுடைய இதர செயல்பாடுகள் கட்டாயம் இவருக்கு தெரியும். ஆகவே இவருடைய தொகுதியிலே பல மக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு நிலைகளிலே இருந்தாலும், பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் எங்களுடைய தேவைகளையும் அவர் புரிந்திருக்கின்றார். ஆகவே அந்த தேவைகளையொட்டி மக்களினுடைய மகளாக இவர் உண்மையாகவே பணியாற்றுவார், சேவையாற்றுவார் என்பதிலே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த விழா பாராட்டு குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் மிலனி தியாகராஜாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த மீட்பின் மறைத்தள சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிறந்ததொரு உரையை ஆற்றிய அவர்களுக்கு எனது நன்றிகள். அடுத்ததாக தற்பொழுது நாங்கள் கொஞ்சம் நிகழ்வுக்குள் செல்வோம். அதாவது இங்கு கூடியிருக்கும் அனைவரும் இன்று எதற்காக வந்திருக்கின்றனர்? ஆமாம், அனைவருக்கும் தெரியும், எமது தமிழ் தாய் உறவான சகோதரி அக்கா மிலானி தியாகராஜா அவர்கள் இங்கு கனடாவிலே கியூபெக் மாநிலத்தில் வரலாற்று சாதனையாக முதன் முறையில் ஒரு தமிழ் பெண்ணாக அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இங்கு நாம் வெற்றியாக எதனை கொண்டாடப் போகிறோம் என்றால், இங்கு அனைவரும் கூடியிருப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் வேறு எதுவும் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ். சாவி தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும்
தமிழ் மணக்கத்தான் வேக வேண்டும் என்று சச்சிதானந்தன் கூறிவிட்டான். எல்லாவையுமே இனிமையானவைதான், ஆனால் எந்த தமிழ்தான் எனக்கு உயிரினும் மேலானது என்று பாவேந்தர் கூறிவிட்டார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனியதொன்று காணோம் என்று பாரதியும் கூறிவிட்டார். எத்தனையோ பேர் அங்கு வாழ்த்தி கூறிவிட்டார்கள். அந்த தமிழினால் நாங்கள் இழந்தவையும் அதிகம், பெற்றவையும் அதிகம். இங்கே சொல்ல போனால் பாரதியின் ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, மெல்ல தமிழினி சாகும் என்று. அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கத்திய மொழிகள் பூமிசை ஓங்கும் என்று அந்த பேரை உரைத்தான். என்று அந்த பேரை உரைத்தான். செல்லுவீர் எட்டுத்திக்கும், கலைகள் செல்வங்கள் எடுத்து இங்கு கொண்டு வருவீர் என்று பாரதியார் அந்த காலத்திலேயே கூறிவிட்டார். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த பாரதியின் பாடல் புலம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழர்களை தவிர வேறு எவருக்கும் இணையாகாது. ஆமா, ஒரு இனமானது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் மிகவும் முக்கியமாக 3 விடயங்கள் தேவை என்று அறிவியலாளர்கள் கூறுவர். ஒன்று மொழி, இன்னொன்று கலாச்சாரம், அடுத்ததாக தனிப்பட்டதொரு பிரதேசம். உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு தனிப்பட்டதொரு பிரதேசம் இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனாலும் இத்தனை வருடங்கள் தாண்டியும் எம் தமிழ் இன்றளவிலும் உயர்ந்திருக்கின்றது என்றால் அது எம் புலம்பெயர் தமிழர்களின் முயற்சியே என்பதற்காக புலம்பெயர் தமிழர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு சிறியதொரு கவிதையை இங்கே முன்வைக்கின்றேன். எம் தமிழரின் வரலாறு கண்டு ஈழத்தில் ஒரு கூட்டம் வியந்து எம்மை ஒடுக்க நினைத்தார்கள் விரைந்து. அடுத்த கனவே சோழ கொடியை கையில் எடுத்தோம் துணிந்து. அதை கண்டு அத்தனை நாடுகள் பயந்து ஒன்றிணைந்து சேர்ந்து வந்தார்கள் திரண்டு. அங்கு லட்சக்கணக்கில் மடிந்து எத்தனையோ தேசங்கள் பறந்து சில்லி சில்லாக சிதறி கிடந்து மனம் துவண்டு மீண்டும் படிப்படியாய் எழுந்து இன்றும் உலக அரசியலில் தவிர்க்க முடியாதவராய் நிற்கின்றோம் நாம் புலம்பெயர் தமிழர்கள் உயர்ந்து. அதுதான் இங்கே நாம் அனைவரும் சேர்ந்து புலம்பெயர்ந்து வந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எம் கலாச்சாரத்தையும் எமது உரிமைகளுக்காகவும் எமது தமிழுக்காகவும் இன்னமும் போராடி கொண்டு இத்தனை சேவைகளை செய்து வருகின்றோம். அதற்கான ஒரு பாராட்டு விழாகவும் இது இருக்கலாம். ஏனென்றால் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி மிலானி தியாகராஜா அவர்களின் பெற்றோரை பற்றி அறிவர் என்று நினைக்கின்றேன். அவர்களும் சமூக சேவைகளுடன் தமிழ் சேவைகளுடன் மிகவும் ஒன்றுபட்டவர்களாகவே இங்கு காணப்படுகின்றனர். எனவேதான் இங்கு புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி எம்மை தற்பொழுது இந்த கியூபெக் மாநிலத்தில் எமது சமூகத்திலிருந்து ஒரு பெண் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்று கூறி பெருமைப்படுவதற்கும் அவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக எமது வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தின் தலைவர் திரு வாகீசன் நடராஜா அவர்களின் பேச்சு இங்கே இடம்பெறும். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த கியூபெக் தமிழர்களுடைய வரலாற்றிலே இது ஒரு மைல்கல். பல்வேறு துறைகளில் நாம் முன்னேறி இருந்தாலும் அரசியலிலே ஒரு முதலாவது நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் இதை கொண்டாட வேண்டிய தேவை. ஏனென்றால் இது எங்களுடைய அடுத்த சந்ததியினர் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களும் இதிலே இப்போ வியாபாரத்திலே நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம். கல்வியிலே இப்பொழுது கிட்டத்தட்ட மருத்துவர்கள் 25 பேருக்கு மேல் இங்கே பணிபுரிகிறார்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு 50 பேர் வரையிலே
மைக்கேல் யூனிவர்சிட்டியிலே ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு 7 வருடம் கடந்தால் இன்னும் ஒரு 50 மருத்துவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். அப்படி எங்களுடைய இளைய தலைமுறையினர் எல்லாம் பல்வேறு துறைகளிலே வேலை செய்து நல்ல நிலையிலே இருக்கின்ற இந்த நேரத்திலே அரசியலிலே இவர்தான் ஒரு முதலாவது பதிவு. அதை நாங்கள் உண்டான மூலமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த பொழுதும் இவ்வளவு காலநிலை இப்படி இருந்தும் இவ்வளவு பேர் நீங்கள் வந்து சமூகம் அளித்து சமூக ஆர்வலர்கள் பொது வேலையில் ஈடுபடக்கூடிய அதில் முன்னிலையிலே இருந்து சமூக வேலை திட்டங்களை கொண்டு செல்கின்ற எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். நான் மில்லனி அவர்களோட கேட்டேன், இங்கே அவ வச்சு கொண்டு கொஞ்சம் கேள்வியை கேட்போம். நீங்கள் இந்த அரசியலுக்கு ஏன் வந்தீங்கள், எதுக்காக வந்தீங்கள் இப்படி என்றலாம். அப்போ அவங்களோட உரையாடைக்க சில விஷயங்களை சொல்லிட்டா அவருக்கும் அது சங்கடமாக இருக்கும். எடுத்த உடனே நாங்கள் இதில் வச்சு அதெல்லாம் போயிட்டாமட்டு அவ கேட்டு நான் என்னன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம், எப்படி உங்களுக்கு அந்த உரிய தூண்டுதல் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி அவ விளங்கப்படுத்த. அவன் சொன்ன மாதிரி அவன் அப்பா அம்மா நன்கு அறியப்பட்டவர்கள், பொது வேலையில் இங்கே முன்றியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் எப்படி இந்த அரசியலுக்குள்ள வந்து நீங்கள் எப்படி நாங்கள் எதிர்பார்க்காமலுக்கு குறுகிய காலத்திற்குள்ள அரசியலில் போட்டியிடலான்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி கேள்விப்பட்டோமோ அது வேகமாக நகர்ந்து தெரிவு செய்யப்பட்டு விட்டான்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. அவள் சொன்னா என்ன சொல்லினா, அவள் பொது வேலைகளில் அதாவது சோஷியல் ஒர்க்கில் நிறைய ஈடுபட்டிருக்கிறா. அப்போ அவள் ஈடுபட்டு கொண்டு வரையிலே அங்கே இருக்கிற அந்த 2 சிட்டி இப்போ ஒரு மேயராக வந்தவும் அந்த சீனியர் சிட்டி கவுன்சிலர் அவள் 2 பேரோடையும் நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு அரசியலில் நாட்டம் இருக்கேன், இப்போ சோஷியல் ஒர்க்கில் ஈடுபட்டு கொண்டு இருந்தவர். அப்போ அவையை கேட்டிருக்கிறேன், உங்களுடைய அந்த திறமைகளை பார்த்து அவருடைய ஆர்வங்கள் செயற்பாடுகளை பார்த்து ஏன் நீங்கள் இப்படி ஒரு இடம் இருக்குது, ஏன் நீங்கள் எங்களோட இணையக்கூடாதுன்னு சொல்லி அந்த 2 சிட்டி கவுன்சிலர்ஸும் தூண்டியது தான் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம். இனி அவ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, தக்க வைத்துக் கொள்ளணும். தன்னை உரியாக்களுடைய எல்லாம் பழகி தன்னை தக்க வைத்துக் கொள்றதுக்கு என்ன சொல்றாங்க, சாதாரண வாசகர்கள் எல்லாம் பதப்பட்டு வர வரும். எல்லாம் சரியாக வந்தால் தான் அடுத்த எலெக்ஷன்ல இவ திருப்பியும் தேர்ந்தெடுக்கப்படுவார். நல்ல இன்னும் திறமையாக செயல்பட்டால் வேற நிலைகளுக்கும் செல்லாம். நல்லா இப்ப சோஷியல் ஒர்க்கராக இருந்தவன் சிட்டி கவுன்சிலருக்கு டக்குன்னு வந்துட்டான். இன்னும் திறமையாக செயல்பட்டால் நல்லா இப்ப செயல்படுறோம், நல்லா கட்டித்தனம் அவர்கிட்ட இருக்குன்னா ஒரு ப்ரொவின்ஷன்ல ஒரு இடம் இருக்கு, ஒரு இடத்துல சொல்லி சொன்னா டக்குனுக்கு நீங்க ஏன் பார்க்க ப்ரொவின்ஷன்ல எம்எல்ஏ நீங்க போட்டியிடக்கூடாது. வயநாட் நாங்கள் எதிர்பார்க்காம வந்துட்டா சிட்டி கவுன்சிலரா ஏன் வர முடியாது. நெவனோ அவ இனி கடினமா உழைக்க வேண்டிய இனி அவருக்கு போட்டி இருக்குது. நகைச்சுவை எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் சின்ன ராதிகா சர்வீஸ் எங்களுடைய வரலாற்று பதிவு நாடாளுமன்றத்தில் முதலாவது பெண்மணியாக தெரிவு செய்யப்பட்டவர். அவ தெரிவு செய்யப்பட்டோடனே அப்ப இந்த ஊடகங்கள் சோசியல் மீடியா வரும்போது இந்த பேப்பர்கள் வந்த காலங்கள் அப்ப ஜக்லீடன் இருந்தபடினால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்ப சில பேர் ராதிகா சர்வீசன் வந்துட்டா இனி எங்களுக்கு கனடா பார்லிமெண்ட்ல கதைச்சு எங்களுக்கு நாட்டு பிரச்சனை கொஞ்சம் தீந்திருமன்ற மாதிரி கதைச்சாக்களும் இருக்கிறேன். அவ வந்து எங்கட நாட்டு பிரச்சனைக்காக வந்தவ இல்லை, அவ வந்து தமிழர்களால் மட்டும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் இல்லை. இப்ப மிலனி வந்து தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வரையில அவ அந்த ஏரியாவில் இருந்து அனைத்து இன மக்களாலையும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள். நாங்கள் இது கூட எதிர்பார்க்க கூடாது, மிலனி எங்களோட பிரச்சனையை தீர்த்துவாள். வாய்ப்பு கிடைச்சா அவளுக்கு உதவி செய்வாள். நாங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், என்ன செய்யலாம், எப்படி நாங்கள் இதில் எங்களோட பிரச்சனைகளை கொண்டு செல்லலாம்னு சொல்லி கேட்டா அவள் ஆலோசனைகளை பெற்று தரலாமே தவிர எங்களோட பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பாக இன்னத்தை செய்தோன்னு நாங்கள் கேட்கக்கூடாது. எல்லா இன மக்களுக்குமான பிரதிநிதி அவர். நன்றி மிலனி வந்ததுக்கு. எனக்கு எங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் தமிழ் கலாச்சார சங்கத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நீங்கள் மூமெண்ட் வந்தபடி எனக்கு நாங்கள் செய்யக்கூடிய இருந்தது. போன திங்கட்கிழமை ரிசல்ட்ஸ் வந்தது, இந்த திங்கட்கிழமை இந்த விழா நடக்குது. இந்த வகையில் மிகவும் சந்தோஷம். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றிகள்.
இப்பொழுது என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிகள். அடுத்ததாக இந்த விழா நாயகியை வாழ்த்துவதற்காக மொன்றியலிலே மாபெரும் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் KT சண்முகராஜா, அதாவது வீணை மைந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருமுருகன் ஆசிகளுடனும் மொன்றியால் வாழ் தமிழ் சமூகத்தின் வாழ்த்துக்களுடனும் இங்கு வருகை தந்திருக்கிற பெரியோர்களுடைய மனம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களுடனும் கியூபெக் மாநில பெருநகர் மொன்ட்ரியால் நொட்டடாம் டி கிரேஸ் டார்லிங்டன் நகரசபை முதலாவது இலங்கை தமிழ் வாரிசு கனடிய திருமகளான செல்வி மிலானி தியாகராஜா அவர்களுக்கு வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கம் ஒன்றிணைந்து வாழ்த்திய பாராட்டு மடம். தமிழீழத்தாயின் கருவில் மலர்ந்த கனடிய தமிழ் மகள் இனிய திருமகள். தமிழீழத்தாயின் கருவில் மலர்ந்த கனடிய தமிழ் மகள் இனிய திருமகள் அரசவை புதுமகள் செல்வி மிலானி தியாகராஜா புதிய தலைமுறையின் புவியாளும் இளவரசி. கியூபெக் மாநில பெருநகர் மொன்றியால் நொட்டடாம் டி கிரேஸ் டார்லிங்டன் நகரசபை நிர்வாக அங்கத்துவ சபையின் முதலாவது தமிழ் மகள் எங்கள் திருமகள் வாழிய வாழிய. பாரதி கண்ட புதுமை பெண்ணிவள் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் கனடாவில் பெண்ணென வலம் வந்தால் 8 மரபினில் ஆணுக்கு இங்கே இவள் எங்கள் மிலானி இழைப்பிள்ளை காணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் வரிசையில் கியூபெக் மாநில முதல் தமிழ் மகள் ஈழ மண்ணின் தமிழ் ஒலியாக இரு மொழி பேசும் கனடிய குரலாக வரலாறு படைத்த இனமான தமிழ் மகள் எதிர்கால நகர முதல்வராகவும் கனடிய தமிழ் குலமகளாகவும் வலம் வர வேண்டுமென அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் ஒன்றிணைந்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளம்படுக. கனடியத்தாய் உங்களை நிச்சயம் அரவணைத்து வளர்த்து பெரிய நிலைக்கு கொண்டு வருவார் என்று இந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இப்பொழுது இந்த வாழ்த்து மடலை திருவாளர் மாயிசர் அவர்கள் வழங்குவார். டாக்டர் மா. தற்பொழுது ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு மிலானி தியாகராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். மன்னிக்க வேண்டும், முதல் நான் கலந்து இங்கிலீஷும் தமிழை தான் பேசுவேன். முதலில் எமது தமிழ் சமூகத்தின் சார்பாக இந்த பாராட்டு விழாவை ஒழுங்கு செய்த திருமுருகன் கோயில் கமிட்டிக்கும் வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்திற்கும் மதிப்புக்குரிய ஸ்ரீ ஐயா அவர்களுக்கும் வாயிசன் அங்கிள் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். And thank you all for joining us on a Monday evening on a cold, snowy night. And it's a work night, so your presence means a lot to me. Thank you. I am proud to be standing in front of you as a Sri Lankan Tamil elected in the municipal politics in Montreal. இதெல்லாம் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நடந்திருக்காது. Today, each and every one of you are gathered here because you are witnessing a Tamil city councillor who is representing the Darlington district of Kodinez. Kodinez எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்கேதான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் கடையிலும் மக்களையும் எனக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கும் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 1980s ஸ்ரீலங்காவில் நடந்த யுத்தம் காரணமாக மொன்ட்ரியாலுக்கு வந்த தமிழ் மக்கள் முதலாக கொதினேஷில் இருக்கும் அபார்ட்மெண்ட்ஸில் தான் இருந்தார்கள். இங்கே பல தமிழ் கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது.
இன்னுமே கொதினேஷ் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு சொந்த வீடு மாதிரி. இப்போ எல்லா தமிழ் மக்கள் வேற சிட்டிக்கு மூவ் பண்ணினாலும் இப்பவும் கொதினேஷ் ஏரியாக்கு ஒரு தேவைக்காக வந்து போவீரும். I want to thank everyone who continues to support me, even if you've moved far away. Through the word of mouth and encouragement from all of you, I felt the strong backing from the Tamil community. I'd like to take a moment to sincerely thank all the volunteers who have supported me throughout the campaign and who are here with us tonight. I am proud to be known as Lingaraja and Bamadi's daughter. எனது அப்பா அம்மா இங்க கனடாக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து என்னை முன்னுக்கு கொண்டு வந்த மாதிரி இங்க வந்த எல்லா தமிழ் பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னுடைய அப்பா லிங்கராஜா தியாகராஜா ஸ்ரீலங்காவில் ஒரு அட்டர்னி அட் லா ஆக இருந்தவர். என்னுடைய அம்மா பாமதி சிவபாதம் டாக்டர் மீனாவின் ஆஃபீஸில் தான் நிறைய காலமாக வேலை செய்தவர். Both of them are well-known faces to the community, especially to the Tamil community. From being president and vice president in the Tamil Elders Association and Durkey Amman Temple. Also, my dad was the president of the Victoria Club in the Tamil sports meets. And the late grandfather, Aramuham Sivapadamum, Moncha Tamil community ku pala servihal sedullar. I'm proud to come from such a strong and inspiring family background. While I was growing up, I always saw my parents helping people and volunteering. So that value passed on to me. என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து தான் நான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. Whether it was volunteering at a dance event, helping at a sports day, or assisting someone fill out a form, நான் அது ரொம்ப சந்தோஷமாக தான் செய்வேன். I also loved sports. I played at the neighborhood sports center and I was also executive dance member and I took part in many dance competitions. நான் 7 வருஷமாக சர்வீஸ் கனடால தான் வேலை செய்தேன். I met people from all kinds of communities and I learned how to help them with their different problems and how to find solutions that truly makes a difference. இதெல்லாம் பார்த்து தான் இந்த ஆசாம் மொரியால் கட்சி என்னை எலெக்ஷனில் நிற்க வைத்தார்கள். நான் பெருமைப்படுகிறேன், இந்த கட்சி தான் ஒரு தமிழ் பெண்ணுக்கு மொன்ட்ரியால் முனிசிபல் பாலிடிக்ஸில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய விருப்பம். In fact, I want to help people on a higher scale. And that's why I chose to join and enter municipal politics. I'm proud to be part of Asa Montreal, the party now in power with Soraya Martinez Ferrada as the Montreal mayor. This team truly listens to people and acts on their needs. Today, Tamils in Montreal are represented across all the professions: doctors, engineers, lawyers, teachers, anything you could name. And now, yes, we are at City Hall too. So, I just wanted to clarify, just like as Vanis and Uncle said, not only do I represent the Tamil community, but I represent the entire Darlington district. I hope to see more young Tamil people getting involved, not only in municipal politics, but in all levels of government. Municipal politics is the closest level of government to your daily life. From the moment you step outside of your house to the moment you return back home, it affects your streets, your parks, your safety, and your quality of life. நான் உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸாக இருப்பேன். நீங்கள் சொல்வதை கேட்பேன் மற்றும் என்னால் முடிந்த உதவிகளையும் செய்வேன். Together, we can continue to make our community stronger. நன்றி, வணக்கம். நாங்கள் நிகழ்வுகளை மிகவும் சுருக்கமாகவே ஏற்படுத்தி கொண்டிருந்தோம். காரணம், நாளைக்கு வேலை நாள், எதிர்பார்க்காமல் பேசினோம். இப்போ 9 மணிக்கு முடிக்கலாம்ன்ற பிளான் தான் இருந்தது. எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய டிடிஓ மேயர் அவர்கள் 8:15 வருவார். தற்பொழுது
எமது நிகழ்வின் இறுதி பாகம் நடைபெற உள்ளது. அதாவது எமது டிடிஓ மாநகரில் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் இங்கு வருகை தந்துள்ளார். அவர்களை பாராட்டுவிக்கும் நிகழ்வு இங்கு நடைபெற உள்ளது. அவர்களை இங்கு அழைப்பதற்காக மதுஷா ராஜேந்திரம் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். Good evening, everyone, and thank you all for being here tonight. We're truly grateful to see so many familiar faces who took the time to join us for this special occasion. Today, we come here together to celebrate a proud moment for our community, to recognize and honor Ms. Melanie Lingaraja Tagaraja, the newly elected City Councillor for Darlington and the first ever elected in Quebec. This is such a proud and historic moment for all of us. We're so happy to share with you here this evening. This achievement, it's not just hers, it's a win for our entire Tamil community. We're so proud to see one of our own making history right here in Quebec. Moments like this remind us how far we've come together and how strong we are when we help one another. So next we would like to have the Mayor, Alan Bataki, and from District 8, Anastasia Asimakopoulos, please. From District 7, Pulkit Kantawala. Anastasia Asimakopoulos-ஐ கௌரவிக்கிறதுக்கு மிலானி லிங்கராஜ தியாகராஜாவை. Pulkit Kantawalaவை கௌரவிக்கிறதுக்கு ரமேஷ் ஐயாவை. லூயிஸ் அவர்களை கௌரவிக்கிறதுக்கு அடுத்ததாக புல்கித் கண்ட்வாலாவை ரமேஷ் ஐயா கௌரவிக்க போறேன். அடுத்ததாக அனஸ்தேசியா அசிமாகோபுலஸ் கௌரவிக்கிறதுக்கு மிலான். And Mrs. Lewis, please come in front, please. And Mrs. Lewis கௌரவிக்கிறதுக்கு உயிரவன் தவராணியை அழைக்கின்றோம். இறுதியாக மேயர் அலெக்ஸ் பொட்டஸ்கி அவர்களை கௌரவிப்பதற்காக எமது அருள்மிகு திருமுருகன் கோவில் தலைவர் கதிரேசு புஷ்பானந்தம் அவர்களையும் வெஸ்ட் ஐலண்ட் கலாச்சார சங்க தலைவர் திரு வாகீசன் நடராசா அவர்களையும் இங்கு அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அலெக்ஸ் பொட்டஸ்கி அவர்களை அழைக்கின்றோம். Please just say a few words to our community people. Thank you. Bonsoir à toutes, à tous. Good evening, everyone. I hope everyone is doing well. Good evening, distinguished guests. Can you hear me? Yeah. Yes. Okay. Good evening, distinguished guests. Good evening, everyone, friends. It's a pleasure and an honor to be here this evening, and thank you for this warm welcome. Louisa, thank you. My dear colleague Louise from Telfon, nice to see you always. Anastasia, one of my counselors in Pulkit Kantawala, pleasure. And Miss Melanie
It's a pleasure to meet you. This is history in the making. You know, I have to tell you a small little story. One of your community leaders, Vahi-san, and I spoke about this many years ago. We spoke about a possibility of a young person from the Tamil community coming forward and winning an election and representing her constituents, but also representing the Tamil community. And for this, congratulations. I want to also say a big thank you to the West Island Tamil Cultural Association and its leadership for putting this together. This is wonderful, great initiative. And in Dollar Desermo, one thing that we have pride about is our cultural identity. All of us have different backgrounds. Yeah. So a perfect example of that is, as you can tell, Pulki Kantawala is from the Southeast Asian Indian community. Anastasia Simakopoulos, although she's born in Montreal in Canada, from Greek origins, and myself, Alex Bataushi, Italian origins. And so they are all these different cultures, all these different religions that come together on a council that make our city so very unique. And it's the multicultural diversity and it's the religious diversity that is in Dollard that makes our community quite dynamic and amazing. And for that, thank you very much to everyone that is here. You are part of that DNA. Once again, I want to say congratulations, Miss Melanie. Very well done. All right, it's a pleasure to meet you. Congratulations to the community. All the very best to everyone. Thank you. Thank you so much for your sweet words. அடுத்ததாக இவர்களை வாழ்த்துவதற்காக திரு வினய் மைந்தன் அவர்களை இங்கு அழைத்திருக்கின்றோம். Well, good evening everyone. My name is Shanu Varaja, known as Vinay Mandan of this city. Would like to express a few words in English to those who don't understand the Tamil verses. Honorable Alex Padachi, Mayor of Dollar Desermo, West Island, and his newly elected councillors, distinguished guests, ladies and gentlemen, may I extend you all cordial welcome on behalf of the Tamil community of this district. We, the Tamil community, are an integral part of the large community. As Tamilians, we are unique in cultural values and traditions. Although we are different in many ways, we still strive hard to be part of the mainstream of Canada culture and values. Honorable Mayor, we live in perfect harmony with all other religions side by side and always respect their religious rights and customs. Almost we humbly expect the other religion to reciprocate in the same manners. We look forward for your guidance and support in this area. In this beautiful moment, we are very proud and honored to welcome one of the present generation councillor for NDG Darlington district from our Tamil community, Miss Melanie Lingaraj, who I believe would be the future role model for the youths in our community. This enterprising young councillor would be an asset to the community. We sincerely expect her to do her best by enhancing quality of life in the youth, irrespective of caste, creed, and nationality. The worshipful the mayor and respected councillor, we hope the new term you are stepping to would serve full of promise and potential challenges. We, as members of our brotherhood, assure you all
unstinting moral support for your endeavors in future. Thank you to all wonderful invitees. May God bless you. God bless Canada. Thank you. மறுபடியும் வணக்கம். Oh, yeah. I said we thank you again. Greetings again. Well, it's a great honor to meet the city councilor and the mayors of West Island. We often come here for our temple festival, and in fact, I've actually also seen you speak here multiple times. And it's such a pleasure to know that someone as young as me can get this great respect, but at the same time work with you guys. And Louise, who's part of my Ensemble Montreal team, will also be working with you. Okay? And I'm looking forward to just learn so much, because someone like me just stepped foot in politics. And it's something I would like to adventure on. And I would like to learn from people who have run multiple mandates in the municipal politics. And honestly, thank you so much for being here and coming to a ceremony of appreciation for this. Thank you so much for your meeting. Thank you so much, Mr. Mayor and the councillors being with us today. Thank you again. நன்றி எல்லாருக்கும்.